வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் வந்து தன்னோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தார். ஹி கால்ட் ஹிஸ் ஆஃபீஸ் கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்தாங்க. மொட்டை மாடியில் வந்து ஒரு ஷாமியான் மாதிரி போட்டு நிறைய வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸும் வந்து ஃபுட் ஐட்டம் வச்சு பஃபே மாதிரி பண்ணார். எல்லாம் வந்தாங்க. எல்லாம் தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு இளைஞர் என்ன பண்ணார், அவன் பிளேட் எடுத்துக்கிட்டு பார்த்தாரு. ஆனால் தோசை, பூரி, அப்புறம் வந்து சாம்பார், சப்பாத்தி எல்லாமே இருக்குது, ஸ்வீட் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணார், தோசை எடுத்துக்கிட்டார். பிளெயின் தோசை எடுத்துக்கிட்டு அதை பாதியாக பிச்சு நேராக போயிட்டு ஒரு குலோப் ஜாமுன், இதில் தோசையில், அப்புறம் ஒரு வடை பால், அப்புறம் வந்து இன்னொரு ஸ்வீட்டு, இந்த மூணையும் போட்டு நல்லா வந்து மடக்கி கடிச்சு சாப்பிட ஆரம்பித்தார். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வராரு. ஹி டுக் ஒன் பரோட்டா. அந்த பரோட்டாக்கு நடுவில் ஒரு மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்வீட் ரசகுல்லா, அப்புறம் வந்து இன்னொரு வடை, மசாலா வடை மாதிரி, அதெல்லாம் போட்டு அதையும் சுருட்டி வாயில் வச்சுட்டு வந்து உட்கார்றாரு டேபிளில். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஹி வாஸ் சோக்கிங் அண்டு கண்ணு அவர் வந்து பிடுங்குது, மூஞ்சியெல்லாம் வந்து அவருக்கு வேர்க்குது, சிவந்து போச்சு. ஹி கொலாப்ஸ்ட். என்ன அப்படின்னா, அந்த பரோட்டா, மைசூர் பாக்கு இதெல்லாம் போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு. உடனே அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து வாயில் வந்து கொஞ்சம் எடுத்து வெளியில் போட்டு கொஞ்சம் வந்து பண்ணாங்க. ஹி வாஸ் சேவ்டு. சரிங்களா? இது அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயும் ரிலேட்டிவ் என்ன பண்ணார், தன்னோட அக்கா வீட்டுக்கு போனார். ஏஜ்டு பர்சன், ஒரு 40 இயர்ஸ் இருக்கும். அங்கே போன உடனே பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஊர்லேயே வந்து இன்னும் 4-5 ரிலேட்டிவில் பார்க்கணும். நாளைக்கு காலையில் வந்து இப்போ உன்னோட பையனை, அவரோட அக்கா பையனை வந்து கூட அனுப்பு அப்படி சொன்னோன்னே அந்த பையனை கேட்குறாங்க அந்த அம்மா, என்னடா நாளைக்கு வந்து உனக்கு ஆஃபீஸ் லீவு தானே, மாமாவை கூட்டிகிட்டு போய் வெளியில் அப்படின்னோடனே சரி வாங்க சொல்கிறாரு அவர். இஸ் அன் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே காலையில் 8:30 மணிக்கு வந்து அவங்க அம்மா அந்த வீட்டில் வந்து ஷீ ப்ரிப்பேர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா இட்லி சட்னிலாம் சாம்பார் வச்சு தன்னோட அண்ணா எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனோட பையன் சாப்பிட்டுட்டு பைக்கில் அவர் வெளியே கிளம்புறாரு. போனால் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன உடனே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்றேனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த எங்கே போகிறாரோ அந்த அம்மா வந்து தோசை சாப்பிட்றாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியம், இப்போ தானே ஒரு 1 hour கூட ஆகலை, இட்லி சாப்பிட்டாரு இவர் அப்படின்னு ஒன்று சொல்ல கிடையாது. அந்த பையன் 3 தடவை சாப்பிட்டாரு, காப்பி குடித்தார். பேசிட்டு இருந்துட்டு கிளம்புறப்ப மணி 10:30 காலையில். பைக்கில் 2 பேர் வந்து தே கோ டு சம் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ். அங்கே போனோன்னா மணி வந்து 12 மணி ஆயிடுச்சு. இப்படி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் வந்தேன், பாம்பேயில் இருக்கேன், வந்தேன் உங்களை பார்க்கணும், இந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த அம்மா சொல்லுது, டிஃபன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அப்போ என்ன சொல்லணும், மணி 12 மணி ஆக போகுது, மேலே ஆயிடுச்சு,
அப்படின்னு சொல்ல கிடையாது, சாப்பிட்றேனேங்கிறாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியம். பார்த்தா அந்த அம்மா உள்ளே போயிட்டு வந்து பூரி கொண்டு வருது. என்னென்னா காலையில் அவங்க வீட்டில் வந்து சண்டே அன்னைக்கு காலையில் பூரி 4 பூரி இருந்திருக்கு. அந்த சொந்தக்காரருக்கு வந்து ஒரு 2 பூரியை வச்சு இந்த பையனுக்கு கொடுக்குறப்ப ஹீ ரெஃப்யூஸ்ட், எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க அந்த பையன். அதனால் அவர் வந்து டுக் 3 பூரி சாப்பிட்றாரு. சரிங்களா? அங்கேயும் மணி ஆச்சு 12:30 காலையில் சண்டே. சரி, ஓகே. அங்கே இருந்து பேசிட்டு தே ஆர் ஜஸ்ட் ஹெட்டிங் ஃபார் சம் அதர் ரிலேட்டிவ்ஸ் பிளேஸ். மணி 1. அங்கே போகிறப்ப மணி 1:30 ஆகி போச்சு. அங்கே அவங்க பேசிக்கிறாங்க. அப்படி போகிறப்ப மணி 1:45, 2. அந்த வீட்டில் அந்த சொந்தக்காரர் சொல்கிறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு. இவர் என்னங்கிறாரு, இவர் எல்லாம் போடு அப்படிங்கிறாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியம். என்னடா அது, நம்ம வீட்டில் இட்லி, இன்னொரு வீட்டில் தோசை, இன்னொரு வீட்டில் பூரி, இப்போ சாப்பிடுங்கிறாரு அப்படின்னு சாப்பிட்றாரு. அவர் இலை போட்டு கூட்டு பொரியல் சாம்பார்லாம் வச்சு மணி 1:45 சாப்பிட்றாரு அவர். இந்த பையனை சாப்பிட்டான். மத்தியானம் தானே, சரி. சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்புறாங்க. மணி வந்து 2:30, 3 மணி, சரியான வெயில் வேறு. இப்படியே போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப மணி வந்து 3:30, 4 மணி ஆகிப்போச்சு. 4 மணிக்கு இந்த 2 பேரும் அந்த ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வீட்டில் வேறு வாட்சிங் டிவி. வாங்க வாங்க கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. காப்பி குடித்தார். மணி 5 மணி ஆயிடுச்சு, மதியம் சாயங்காலம். அப்போ இருங்க டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணுங்கிறார். பண்ணால் அது வந்து என்ன அப்படின்னா வடை பண்ணுறாங்க. அந்த வடையும் சாப்பிட்றாரு. இந்த பையனும் சாப்பிட்டான். சரி, பரவாயில்ல அப்படின்னு 5 மணிக்கு வடை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டு பைக்கில் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. மணி வந்து 6 வந்தால் இந்த வீட்டில் கிளம்பினாங்களோ அந்த வீட்டில் பலகாரம் பண்ணுறாங்க, பஜ்ஜி. வாங்கன்னா டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னா கொடுங்கிறாரு. பஜ்ஜி 4 பஜ்ஜி கொண்டாங்கிற, சட்னி பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டுட்டு காப்பி சாப்பிட்றாரு. இந்த பையனுக்கு ஓகே, தான் வீட்டில் தான் பஜ்ஜி தானே, பஜ்ஜி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டே காலையில் கிளம்பணும். இவர் சொல்கிறார், அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து காலையில் கிளம்பணும், டிஃபன் பண்ணிவிடு காலையில் சொன்னோன்னே சரி நான் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு 8:45 சாப்பிட்றாரு. ஃபுல் மீல்ஸ் நைட்டில் டின்னர். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டே கிளம்பி அவர் ஊருக்கு போயிட்டார். இது நடந்து ஒரு வருஷத்தில் இந்த பையனுக்கு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா ரிலேட்டிவை, அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சாச்சு. பை சான்ஸ் ஹி ஆஸ்க்டு, அம்மா நீங்கள் வந்தால் போன வருஷம் வந்தார் பாம்பே மாமா, அவருக்கு நீ பத்திரிக்கை அனுப்பிச்சியா அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, அவர் இல்லைடா, அவர் போயிட்டார். போயிட்டாரா? தானே இருந்தார், என்னமோ நியூஸ் வந்தது, நீ சொல்லலையே என்கிட்ட அப்படின்னா, ஆமாம் அவர் வந்தார், பார்த்தா என்ன சொல்ல உங்கள்கிட்ட போய் என்ன சொல்ல கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஹி டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 41. சரிங்களா? You will come back to the person who took tiffin in the buffet in the party. எந்த சாப்பாடை எப்படி சாப்பிடணும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பி, ஏன்னா பரோட்டா மைசூர் பாக்கு போட்டு குழப்பி வாயில் அடித்து he choked, he almost dead. அந்த மாதிரி இவர் வந்து காலையில் இட்லி, மறுபடியும் வந்து தோசை, மறுபடியும் வந்து பூரி, மறுபடியும் வந்து சாப்பாடு, மறுபடியும் வந்து வடை, அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி, அதுக்கப்புறம் சாப்பாடு. ஒரே நாளில் ஹி டுக் நியர் 7 times ஃபுட். மனிதனால் எவ்ரி 4 hours தான் சாப்பிட முடியும். மஸ்ட் டேக் எவ்ரி 4 hours. நல்லா வச்சுங்க. அதுக்கு கம்மி சாப்பிட்டா பிரச்சனையாகும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, தன்னோட வாயில் வந்து மெல்ல முடியாத அளவுக்கு உணவை வைத்ததனால், அதே மாதிரி தன்னால் ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு சாப்பிட்றதுனால அவருக்கு ஆயுஸ் கம்மியாக போச்சு. அவரு தட் மேன் ஆல்மோஸ்ட் டெட். சரிங்களா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப வெரி வெரி டென்ஸ் சிச்சுவேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா தேர்தல் ஜுரம். 1 2 கட்சிகள்
முதல்ல வந்து திமுக இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, அப்புறம் அதிமுக வந்தது, அப்புறம் பிஎம்கே வந்தது, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், வாழ்முறை கட்சிகள், என்னென்னமோ கட்சிகள். நியர் அபவுட் தமிழ்நாட்டில் ப்ரெசண்ட்டாக 20 கட்சிக்கு மேலே இருக்குது. இவங்க பண்ணுற அந்த ஒரு அரசியலில் நம்ம ஆளுங்க வந்து தேர் சோக்கிங் ஓவர்டோஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. அந்த தேவைக்கு அதிகமான அளவு சாப்பிட்றது, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வந்து சாப்பிட்றது எவ்வளவு தீங்கோ, அதே அளவு தீங்கு ஜீரணிக்க முடியாத அளவு இது நடக்கிற பொலிட்டிக்ஸ். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு கட்சிகள் இருக்குது, கணக்கே கிடையாது. கணேசர் கட்சி பக்கம் பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாம் போக 20 கட்சி அதுவே ஆகிப்போச்சு. அது தவிரவும் எக்கச்சக்க கட்சிகள்லாம் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க. கிளியராக தேவையில்லாத அளவுக்கு இந்த மாமாக்காரர் எப்படி ஒரு நாளைக்கு 7 times ஃபுட் சாப்பிட்டாரோ அதே பழக்கம் அவருக்கு அங்கே இருந்திருக்கு. அதனால தான் ஹீ டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 41. இல்லாட்டி அந்த ஏஜில் வந்து அது கனாட் கனாட் டை அந்த மாதிரி தேவைக்கு மெல்ல முடியாத அளவுக்கு வாயில் ஒரு பையன் பல ஃபுட்டு வந்து வச்சுக்கிட்டான் அப்படின்னா ஹீ வில் சோக். அதுதான் நடக்குது இப்போ. எங்கே கொஞ்சமாக நஞ்சமாக இவங்க பேசுகிறது நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாக்காளர்கள் சோக்கிங் கீழே உளுந்து மண்டை பிடிச்சிக்கல. அந்த மாமா மாதிரி வந்து ஆகி என்ன ஆகுதோ தெரியல. இவ்வளவு கட்சிகளா, இவ்வளோ கொள்கைகளா, இவ்வளோ கருத்துக்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியில் கொள்கைகள் ஜமாய்க்கிறாங்க. போங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உணவு சாப்பிடுவது எவ்வளவு தவறோ, எவ்வளவு ஆபத்தோ, மெல்ல முடியாத அளவு உணவை வாயில் வைத்துக் கொள்வது எவ்வளவு வந்து கெடுதியோ, அதே அளவு கெடுதி ரொம்ப அதிகமான ஓவர் டோஸான அரசியல் தமிழ்நாட்டில் இது நடக்குது. என்ன செய்ய முடியும்? டிவியை திறந்தீங்க அப்படின்னா இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார், அவர் அங்கே போனார், அவங்க சொல்கிறது சரியா, இவர் சொல்கிறது தப்பா, நான் யாரை கேட்கறது, அவர் அப்படி இவர் இப்படி ஜமாய்க்கிறாங்க. போங்க. ஆனாலும் அதிகப்படியான உணவு எவ்வாறு உடம்புக்கு வந்து கெடுதியோ அதே அளவு கெடுதி ஜீரணிக்க முடியாத அதிக அளவான அரசியல். இது யார் சொல்கிறது? ஓகே, ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.